அன்பு உறவுகளை, அன்பு நண்பர்களை, அசிசியார் அருள் நிறை வளம் எண் 7. இறைவனா உலகமா? 1205ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்சிஸ் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஓர் ஆண்டுக்கு பிறகு அவர் தனது அனுபவத்தின் உளவியல் விளைவுகளை இன்னும் சகித்துக் கொண்டிருந்த போது போருக்கு திரும்ப அவர் பெற்ற அழைப்பின் மீது ஒரு புதிய உற்சாகத்தால் அவரது மீட்பு உதவியது. அவரது விடுதலை, சிறையிலிருந்த விடுதலை உதவியது. இந்த நேரத்தில் பிரையனின் வால்டர் என்ற பணக்கார போர் பிரபு தெற்கு இத்தாலியில் உள்ள நிலங்களை வெல்ல துருப்புகளை திரட்டிக் கொண்டிருந்தார். அவை திருத்தந்தையிடமிருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டன, அபகரிக்கப்பட்டன. இந்த போர் திருத்தந்தைக்கு ஒரு சிலுவை போர் என்பதால் பிரான்சிஸும் அவரது தந்தை பெனடோன் பிரான்சிஸ் ஒரு மாவீரராக மாறுவதற்கான ஒரு மாபெரும் படியை எடுக்க ஒரு சிறந்த வாய்ப்பாக பார்த்தனர். இதனால் அந்த இராணுவ கண்ணியத்தை பெறுவதன் மூலம், அதாவது மாவீரன் என்ற கண்ணியத்தை பெறுவதன் மூலம் அவரது முழு குடும்பத்தின் சமூக அந்தஸ்தை உயர்த்தலாம், அதிகரிக்கலாம். இந்த போருக்கான தயாரிப்பில் பிரான்சிஸின் தந்தை பெர்னடோன் ஒரு புதிய குதிரை, சிறந்த கவசம் மற்றும் ஒரு வாளை வழங்கினார். இருப்பினும் அவர் தனது பயணத்தை தொடங்கிய போது பிரான்சிஸ் 2 தொடர்ச்சியான கனவுகளை கொண்டிருந்தார். முதலாவதாக, அவர் ஒரு சிலுவையால் குறிக்கப்பட்ட கவசம் மற்றும் வாழ்கள் நிறைந்த ஒரு பெரிய மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக அவர் கனவு கண்டார். அவர்கள் எதற்காக என்று அவர் கேட்டபோது அவருக்கும் அவரது வீரர்களுக்கும் என்று ஒரு குரல் சொல்வதை கேட்டார். விழித்தவுடன் பிரான்சிஸால் கனவை விளக்க இயலவில்லை. ஆனால் அவர் ஒரு சிறந்த மாவீரராக மாறுவார் என்று கருதினார். இரண்டாவது கனவில் பிரான்சிஸ் ஒரு குரல் அவரிடம் கேட்டது. உங்களுக்காக யார் இன்னும் அதிகமாக செய்ய முடியும்? எஜமானர் அல்லது வேலைக்காரனா? பணக்காரனா அல்லது ஏழையா? படைத்தவரா பரதேசியா? பிரான்சிஸ் விரைவாக பதிலளித்தார், பணக்கார மாஸ்டர். அப்பொழுது அந்த குரல் கேட்டது, அப்படியானால் பிரான்சிஸ், ஏன் கர்த்தரை ஊழியக்காரனாகவும் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தின் இறைவனை ஏழை மனிதனுக்காகவும் விட்டுவிடுகிறீர்கள்? பிரான்சிஸ் குரலிலிருந்து மேலும் விசாரித்த போது கடவுள் அவருக்கு ஒரு அருள்வாழ்வின் இயல்பின் ஒரு பெரிய பணியை வழங்குவதால் அசிசிக்கு கோ பேக் டு அசிசி என்று கூறப்பட்டது. எழுந்தவுடன் பிரான்சிஸ் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார். அவர் திரும்பி அசிசிக்கு வீட்டுக்கு
திரும்பத் தொடங்கினார். அவர் அனைவரின் எல்லையற்ற இறைவனுக்கு எவ்வாறு சிறப்பான சேவை செய்வார் மற்றும் இந்த புதிய பணியை நிறைவேற்றுவார் என்பதை மேலும் புரிந்து கொள்வார். அருள் நிறை வளம். பிரான்சிஸ் ஒரு முக்கிய முடிவை எதிர்கொண்டார். அவர் மகிமையையும் மரியாதையையும் ஆழமாக விரும்பினார். ஆனால் இந்த இரண்டாவது கனவு தெளிவாக இருந்தது. இறைவன் நிறைவேற்ற ஒரு பெரிய ஆவிக்குரிய பணியை கொண்டிருந்தார். பெரும்பாலான மக்கள் அந்த பணியை பெற்றவுடன் அவர்கள் முன்பு எதிர்பார்த்த அனைத்தையும் தீவிரமாக கைவிடும் யோசனையுடன் பெரிதும் போராடுவார்கள். ஆனால் பிரான்சிஸ் தயங்கவில்லை. பிரான்சிஸை அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய ஊக்குவிக்க கடவுள் தனது மகத்துவத்திற்கான விருப்பத்தை பயன்படுத்தினார். பிரான்சிஸை பொறுத்தவரை மகத்துவம் குறிக்கோள். ஆனால் அவர் மகத்துவத்தின் முதிர்ச்சி அடையாத கருத்துகளுடன் நெகிழ்வாக பிணைக்கப்படவில்லை. கடவுள் அவருக்கு ஒரு புதிய திசையை கொடுத்தவுடன் அவர் தனது புதிய தொழிலின் வேலையின் தொடக்கத்தை தழுவுவதற்கு அனைத்தையும் விரைவாக இழந்தார், கைவிட்டார். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையான மகத்துவம், உண்மையான மகிமை மற்றும் உண்மையான மகிமையை விரும்புகிறார். இது அருள் நிறை திருவிழா. நாம் ஒவ்வொருவரும் நம் இருதயத்தில் அதை விரும்புகிறோம். முக்கியமானது என்னவென்றால், உலகத்தின் மகத்துவத்தை பற்றிய கடவுளின் பார்வையை தேர்ந்தெடுப்பது. உலகம் வழங்கும் மகத்துவம், மகிமை மற்றும் மரியாதை ஆகியவை இறைவனுடைய சித்தத்தின் மகத்துவம், மகிமை மற்றும் மரியாதையுடன் ஒப்பிடும்போது சிறிதளவு அல்லது மதிப்பு இல்லை. கடவுள் அவரிடம் பேசிய போது பிரான்சிஸ் இந்த உண்மையை புரிந்து கொண்டதாக தோன்றியது. அவர் உடனடியாக சரியான மற்றும் தீவிரமான தீர்க்கமான தீர்மானத்தை எடுத்தார். இறைவன் உங்கள் மகத்துவத்திற்கு அழைக்கும் வழிகளை பற்றி சற்றே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நித்தியம் முழுவதும் அவருடைய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் எப்படி விரும்புவார்? உலகத்தின் பொய்யான மற்றும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை விட அவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்க தயங்க வேண்டாம். பிரான்சிஸின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். நீங்கள் செய்ததற்கு நீங்கள் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். இறைவேண்டல். புனித பிரான்சிஸை, நீங்கள் ஒரு முடிவை தீர்க்கமாக எதிர்கொண்டீர்கள். உலகத்தின் மகிமையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டுமா, அல்லது எல்லையற்ற தேவனின் உங்களுக்காக மனதில் வைத்திருந்த மகிமையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டுமா? அது இறுதியில் எங்கு இட்டுச் செல்லும் என்று உங்களுக்கு தெரியாவிட்டாலும் நீங்கள் கடவுளின் சித்தத்தை, விருப்பத்தை, திட்டத்தை, திருவுளத்தை தேர்ந்தெடுத்தீர்கள். எல்லாவற்றையும் விட கடவுளை நானும் தேர்ந்து கொள்ளும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய மென்மையான குரல் என்னை அழைத்து என்னை வழிநடத்துவதை நான் கேட்கிறேன். நான் மிகுந்த தாராளத்துடன் நம்பிக்கையுடன் பதிலளிக்கிறேன். பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். ஆமென்.